வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, கிராஃப் தியரியில் ஒரு டாபிக் ஆய்லர் கிராஃப். அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு தியரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரூவ் தட் எ கனெக்டட் கிராஃப் G is an Euler if and only if the degree of every vertex is even. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். கனெக்டட் கிராஃப்னால் என்னென்னு தெரியணும், ஆய்லர் கிராஃப்னால் என்னென்னு தெரியணும். ஸோ அதுக்கான வீடியோ லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம், எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ணணும். திரும்ப ரைட் சைடு அஸ்யூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிற கண்டிஷனுக்கான வே. ஓகே, இந்த தியரத்தை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சார்ட் மூலமாக சொல்லியிருக்கேன். ஆய்லர்ஸ் தியரம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கனெக்டட் கிராஃப் ஆய்லர் கிராஃபாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தென் வி ஹாவ் டு ப்ரூவ் த டிகிரி ஆஃப் எவரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன். கனெக்டட் கிராஃப் ஆய்லராக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதனுடைய ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரி ஈவன் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இது ஒரு வே. அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். கனெக்டட் கிராஃப் ரிவர்ஸில் அஸ்யூம் பண்ணணும். கனெக்டட் கிராஃபில் ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரி ஈவனாக இருந்தால், டிகிரி ஆஃப் எவரி வெர்டெக்ஸ் இஸ் ஈவன் மீன்ஸ் we have to prove that the graph is Euler. இப்போ ஃபார்வேர்ட்லேயும் நம்ம அஸ்யூம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும், பேக்வேர்ட்லேயும் அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஆய்லர் கிராஃப் அப்படிங்கிறதுக்கான புரிதல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். அதனுடைய ஆரிஜின் ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் வாக். க்ளோஸ்ட் வாக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாக்னால் என்னென்னு பார்க்கணும். வாக்னால் என்ன அப்படின்னா, ஒரு வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு எட்ஜ் வழியாக அடுத்து என்ன செய்கிறோம், வெர்டெக்ஸ் போகிறோம். அடுத்த எட்ஜ் வழியாக அடுத்த வெர்டெக்ஸ் போகிறோம். அடுத்த எட்ஜ் வழியாக அடுத்த வெர்டெக்ஸ் போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெர்டிசஸ் எட்ஜஸ்ன்னு ட்ராவல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கே திரும்ப வர்றோம். இதுக்கு பேர் க்ளோஸ்ட் வாக். அதே மாதிரி இங்கே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கு, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எட்ஜ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. எட்ஜ் போன பாதியிலே திரும்ப வரக்கூடாது. வெவ்வேறு எட்ஜில் என்ன செய்யணும், ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கே திரும்ப வரணும். இதுக்கு பேர் க்ளோஸ்ட் வாக் வித்தவுட் ரிப்பீட்டட் எட்ஜஸ். ஸோ அந்த மாதிரியான கிராஃபை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கியூட்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கியூட்டுங்கிறது க்ளோஸ்ட் வாக் வித்தவுட் ரிப்பீட்டட் எட்ஜஸ். ஸோ அந்த சர்க்கியூட்டு அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜையும் ஒரே ஒரு முறை மட்டும் ட்ராவல் பண்ணிருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் ஆய்லர் சர்க்கியூட். ஆய்லர் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி ஈவனாக இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கிராஃப் ஆய்லர் கிராஃபாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர் கிராஃப்க்கான ஒரு சிம்பிள் டெஃபினேஷன். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ப்ரூஃபுக்கு போயிடலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அஸ்யூம் பண்ணுறோம். சப்போஸ் G is an Euler graph. இந்த இடத்துல என்ன சொல்லணும், கனெக்டடுன்னு சொல்லணும். சப்போஸ் a connected graph G is an Euler graph. லெஃப்ட் சைடு எடுத்தாச்சா? அப்போ ரைட் சைடு என்ன சொல்லணும், we have to prove that the degree of every vertex is even. சொல்லியிருக்கோமா? to prove that the degree of every vertex is an even degree. இதை நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஆய்லர் கிராஃப்னாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு ஆய்லர் சர்க்கியூட் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சரிதானா? ஆய்லர் சர்க்கியூட் இருந்தாலே அங்கே என்ன இருக்கும், ஒரு க்ளோஸ்டு வாக் இருக்கும். அந்த க்ளோஸ்டு வாக்கு எல்லா எட்ஜையும் கவர் பண்ணியிருக்கோம், ரிப்பீட் ஆகாமல். சரியா? எல்லா எட்ஜையும் ரிப்பீட் ஆகாமல் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு வாக்கு கண்டிப்பாக இருக்கும். சரியா? இது எல்லாமே டெஃபினேஷன் படி. சரி, இப்போ நம்ம இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்லணும், ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் டிகிரி ஈவன் சொல்லணும். எந்த கான்செப்டை வச்சு, இந்த க்ளோஸ்டு வாக் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் டிகிரி ஈவன் சொல்லணும். சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு வாக் வித்தவுட் ரிப்பீட்டட் எட்ஜஸ். சரி, இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலம் நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இதில் நான் ஒரு க்ளோஸ்டு வாக்கு ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறேன் வித்தவுட் ரிப்பீட்டட் எட்ஜஸ். சரியா? எட்ஜ் ரிப்பீட் ஆகாமல் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ்டு வாக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தென்காசி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு எட்ஜ் வழியாக ராஜபாளையம் போகிறேன். இன்னொரு எட்ஜ் வழியாக மதுரை போயிடுறேன். இப்போ ராஜபாளையத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் என்ட்ராயிருக்கு, வேறொரு எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கும். அதே மாதிரி மதுரைங்கிற இந்த வெர்டெக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எட்ஜ் வழியாக உள்ளே என்ட்ராயிருக்கேன், வேறொரு எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கேன். விருதுநகர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் வழியாக என்ட்ராயிருக்கேன், வேறொரு எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கேன். அப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸையும் பாருங்கள், 2 எட்ஜு இன்சிடெண்ட் ஆகிருக்கு.
ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லையுமே எத்தனை எட்ஜ் இன்சிடெண்ட் ஆகிருக்கு? 2 எட்ஜ். அப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி 2ங்கிறது ஈவன். சரியா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கே போகணும். இப்போ விருதுநகர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கேன்? திருநெல்வேலி வந்திருக்கேன். அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து நான் என்ன செய்கிறேன்னா திரும்ப டுட்டிகோரியன் தூத்துக்குடி போகிறேன். வேற ஒரு எட்ஜ் மூலமாக ஒரு எட்ஜ் என்ட்ரு ஆகிருக்கு, வேற ஒரு எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கேன். திரும்ப நான் இதே பாதையில் வந்துட்டு திரும்ப நான் திருநெல்வேலிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்ட்ராக போகிறேன். 3வது 3rd எட்ஜ் மூலமாக உள்ள என்ட்ராகி 4th எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கேன். நான் 2 டைம்ஸ் வந்து திருநெல்வேலியை நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? 4 எட்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சிடெண்ட் ஆகிருக்கு. புரியுது இல்லையா? அப்போ திரும்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னா தென்காசிக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு எட்ஜ்லேயுமே டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஈவன் நம்பரில் இருக்கும். அதாவது இதுலேருந்து புரிதல் என்ன அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸில் நம்ம வந்து என்ட்ராகிறோம்னா என்ட்ராதது ஒரு எட்ஜாக இருக்கும், எக்ஸிட் ஆகிறது வேற ஒரு எட்ஜாக இருக்கும். திரும்பவும் நம்ம அதே பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா 3rd எட்ஜ் மூலமாக என்ட்ராகி 4th எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ்டு வாக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் டிகிரி ஈவன் சொல்லிடலாமா? ஸோ இதைத்தான் அங்கே தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க. இந்த க்ளோஸ்டு வாக் எவ்ரி டைம் த வாக் மீட் எ வெர்டெக்ஸ், ஒவ்வொரு டைம் வந்து வெர்டெக்ஸை மீட் பண்ணும்போது நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம்? இட் கோஸ் த்ரோ 2 நியூ எட்ஜஸ் இன்சிடெண்ட் ஆன் வி. அந்த விங்கிற வெர்டெக்ஸில் 2 எட்ஜ் இன்சிடெண்ட் ஆகிருக்கும். அது எந்த வேலை இன்சிடெண்ட் ஆகிருக்கும்னா ஒன்று என்ட்ராகிறது, இன்னொன்று எக்ஸிட் ஆகிறது. ஒன்று என்ட்ராகிறோம், இன்னொன்று எக்ஸிட் ஆகிறோம். அப்போது இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் பொருந்தும். அந்த க்ளோஸ்டு வாக்கில் உள்ள ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் பொருந்தும். ஸோ அப்போ எல்லா வெர்டிசஸ்க்குமே டிகிரி ஈவனாக இருக்கும். அதுதான் அடுத்த லைனில் சொல்கிறாங்க, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வெர்டிசஸ். இது எல்லா வெர்டிசஸ்க்கும் பொருந்தும். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் க்ளோஸ்டு வாக், thus the degree of every vertex is even அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிடலாம். இப்போ ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோமா? அடுத்து 2வது பார்ட் எப்படி பண்ணுறது? ரிவர்ஸில் எடுக்கணும். 2வது பார்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னா the degree of every vertex even அப்படின்னு எடுத்துகிட்டு we have to prove that G is Euler அப்படின்னு எடுக்கணும். எடுத்துருக்காங்களா? கான்வர்ஸ்லினா ரிவர்ஸில் சொல்கிறது. கான்வர்ஸ்லி சப்போஸ் தட் எவ்ரி வெர்டிசஸ் ஆஃப் G that has an even degree அப்படின்னு எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் தட் G is Euler graph. அப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? இப்போ உங்கள் கையில் உனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி ஈவன் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும்தான் தெரியும். அந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த கிராஃபு ஆய்லர் கிராஃப் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆய்லர் கிராஃப்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும்? எனஃப் டு ப்ரூவ் தட் G contains an Euler circuit. ஆய்லர் கிராஃப்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும்? அங்கே ஒரு ஆய்லர் சர்க்கியூட் இருக்குதுன்னு சொன்னால் போதும். சரி, அப்போ ஆய்லர் சர்க்கியூட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன சொன்னால் போதும்? அங்கே ஒரு க்ளோஸ்ட் வாக் இருக்குதுன்னு சொன்னால் போதும். சார் தானே அந்த டெஃபினேஷன் படி. அப்போ ஆய்லர் கிராஃப்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் போதும்? ஒரு ஆய்லர் சர்க்கியூட் இருக்குதுன்னு சொன்னால் போதும். ஆய்லர் சர்க்கியூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு க்ளோஸ்ட் வாக் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னால் போதும்? ஃபைனலாக ஒரு க்ளோஸ்ட் வாக் இருக்குதுன்னு சொல்லணும். அந்த க்ளோஸ்ட் வாக் வந்து எல்லா எட்ஜையும் கவர் பண்ணியிருக்கணும் வித்தவுட் ரிப்பீட்டட் எட்ஜஸ். புரியுதுல்ல? ஸோ இந்த கான்செப்டை வச்சு அந்த கிராஃபு ஆய்லர் கிராஃப்னு சொல்லணும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளோஸ்ட் வாக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ நான் ஒரு க்ளோஸ்ட் வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இப்போ V1 ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? நமக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் டிகிரி ஈவன்கிற கான்செப்ட் மட்டும்தான் தெரியும். இதை வச்சு நான் என்ன செய்யறேன்? ஒரு க்ளோஸ்ட் வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். V1 ஸ்டார்ட் பண்ணுறேன். திரும்ப V2க்கு போகிறேன். அதாவது க்ளோஸ்ட் வாக்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்டில் திரும்ப முடிக்கணும். ஓகே, V1 ஸ்டார்ட் பண்ணி V2க்கு போகிறேன். திரும்ப V3க்கு போகிறேன். திரும்ப V1க்கு வந்துட்டேன். அப்போ இது ஒரு க்ளோஸ்ட் வாக் தானே. நமக்கு தேவை என்ன தெரியும்? ஒரு க்ளோஸ்ட் வாக் க்ரியேட் பண்ணணும். க்ளோஸ்ட் வாக் க்ரியேட் பண்ணிட்டோம். சரி, நம்ம பண்ண அந்த க்ளோஸ்ட் வாக்கு அந்த கிராஃபில் உள்ள எல்லா எட்ஜையும் கவர் பண்ணிருச்சான்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இங்கேருந்து V1 ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே முடிச்சிருக்கோம். எல்லா எட்ஜையும் கவர் பண்ணலை. சரி, கவர் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்க்கியூட்டை என்ன செய்யணும்? மெயின் கிராஃப்லேருந்து டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணி எடுத்துடணும். சரியா? அப்போ இந்த பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் பார்ட், இந்த பார்ட் மட்டும் தனியாக கிடைக்கும்.
சரியா? அப்போ எங்கே நீங்கள் விட்டீங்களோ அந்த வெட்டக்ஸிலேருந்து ரிமைனிங் பார்ட்டில் ஒரு சர்க்கியூட்டை ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே விட்டீங்க? V1ல் ஸ்டார்ட் பண்ணி V1ல் தான் முடிச்சிங்க. ஸோ அப்போ திரும்ப அந்த V1ல் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜையும் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். V1லேருந்து அடுத்து இங்கே போகணும் V4, திரும்ப V5, திரும்ப V1. அதுதான் இது. அப்போ ஒரே டைமில் என்னால் என்ன செய்ய முடியல, எல்லா எட்ஜையும் கவர் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன செய்யலாம், 2 டைமாக பண்ணலாம், இல்லை 3 டைமாக பண்ணலாம், இல்லை 4 டைமாக பண்ணலாம், எத்தனை டைமாக வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கியூட்டாக நான் என்ன செய்யணும், ஒரு மெயின் கிராஃப்லேருந்து பிரித்து எடுத்து கடைசியில் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம்னா ஒரு ஆய்லர் சர்க்கியூட் கிடச்சிரும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஒரே டைமில் என்னால் எல்லா எட்ஜையும் கவர் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் வரைய முடியுமான்னு பார்க்கணும். அப்படி வரைஞ்சிட்டேன்னா ஈஸியாக என்ன சொல்லிடலாம், அந்த கிராஃப் ஆய்லர் கிராஃப்னு சொல்லிடலாம். சப்போஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னா கேஸ் 2ல் என்ன பண்ணிடலாம், எவ்வளோ உன்னையால் பண்ண முடிஞ்சிச்சோ அந்த பார்ட்டை மட்டும் என்ன செய்யணும், டெலீட் பண்ணிடணும். மெயின் கிராஃப்லேருந்து டெலீட் பண்ணி எடுத்துகிட்டு ரிமைனிங் பார்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப ஒரு க்ளோஸ்டு வாக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே முடிச்சிங்களோ அதே வெட்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த க்ளோஸ்டு வாக். புரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு க்ளோஸ்டு வாக்காக கிடைக்கும். திரும்ப அது எல்லாமே கம்பைன் பண்ணிங்கன்னா மெயின் கிராஃப் கிடச்சிரும். அது ஒரு ஆய்லர் கிராஃப். ஸோ இந்த கான்செப்டை தான் நமக்கு அந்த தியரியில் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ என்ன செய்வோம்னா ஒரு க்ளோஸ்டு வாக்கில் எப்படி சொல்லியிருக்காங்கிறத அங்கே சொன்னதை அப்படிங்க நான் ரீட் பண்ணுறேன். சரியா? கன்ஸ்ட்ரக்ட் ஏ க்ளோஸ்டு வாக் ஸ்டார்டிங் அட் அன் ஆர்பிட்ரரி வெட்டெக்ஸ் V. அப்போ அங்கே என்ன செய்யணும், ஏதோ ஒரு வெட்டெக்ஸில் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணும். அண்டு கோயிங் த்ரூ த எட்ஜஸ் ஆஃப் ஜியில் உள்ள எல்லா எட்ஜையும் கவர் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும், ஒரு க்ளோஸ்டு வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்து என்ன கண்டிஷன், அந்த க்ளோஸ்டு வாக் எப்படி இருக்கணும், சச் தட் நோ எட்ஜஸ் ரிப்பீட்டட், எட்ஜ் ரிப்பீட் ஆகாமல் ஒரு க்ளோஸ்டு வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். சின்ஸ் ஈச் வெர்டெக்ஸ் ஹேஸ் அன் ஈவன் டிகிரி, நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் டிகிரி ஈவன் அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஈவன் அசியூம் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எட்ஜ் வழியாக என்ட்ராகும், இன்னொரு எட்ஜ் வழியாக என்ன செய்வோம், நம்ம எக்ஸிட் ஆகும். அதுதாங்க என்ன சொல்லியிருக்காங்க, we can enter and leave the different edges. என்டர் ஒரு எட்ஜ் வழியாக என்ட்ராகும், வேற ஒரு எட்ஜ் மூலமாக எக்ஸிட் ஆகும். ஸோ இப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜையும் ட்ரேஸ் பண்ணுறோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், அதோட நிப்பாட்டிக்கலாம். புரியல? எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம், நம்ம ட்ரேஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு என்ன கிடச்சிரும், ஒரு க்ளோஸ்டு வாக் கிடச்சிரும். திஸ் க்ளோஸ்டு வாக் கன்சிடர் ஹைச். அந்த க்ளோஸ்டு வாக்கை என்ன சொல்லணும், ஹைச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த க்ளோஸ்டு வாக்கு எல்லா எட்ஜையும் கவர் பண்ணிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த தியரத்தை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடலாம். சப்போஸ் நான் அங்கே சொன்னேன்ல எக்ஸாம்பிள், ஏதோ சம் பார்ட்டை மட்டும் அது கவர் பண்ணிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கேஸ் 1 கேஸ் 2ன்னு எடுக்கணும். கேஸ் 1ல் அந்த ஹைச் எல்லாமே கவர் பண்ணிருச்சு அப்படின்னு எடுக்கணும். கேஸ் 2ல் என்ன செய்யணும், சம் பார்ட் மட்டும்தான் கவர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சு இல்லையா? 2 கேஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கவர் பண்ணிச்சுன்னா அந்த கிராஃப் முடிஞ்சிருச்சு, அந்த தியரம் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் அது சம் பார்ட்டை மட்டும்தான் கவர் பண்ணிச்சுன்னா கேஸ் 2ல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். சரி, சப்போஸ் ஹைச் டஸ் நாட் கவர் ஆல் த எட்ஜஸ் ஆஃப் ஜியில் உள்ள எல்லா எட்ஜையும் கவர் பண்ணாமல் சம் எட்ஜஸை மட்டும் கவர் பண்ணி ஒரு க்ளோஸ்ட் வாக் கிரியேட் ஆகிருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் ஆல் த எட்ஜஸ் ஆஃப் ஹைச் ஃப்ரம் ஜி. மெயின் கிராஃபில் இருந்து நம்ம ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, மெயின் கிராஃபில் இருந்து நம்ம ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் மெயின் கிராஃபில் இருந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கிராஃபுக்கு என்ன பேர் கொடுக்காங்க, G1 கொடுக்குறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியர் ஈச் வெர்டெக்ஸ் இன் ஜி, அந்த ரிமைனிங் கிராஃப் ஜிடஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா ஈவன் டிகிரி தான் இருக்கும். திரும்ப ரிமூவ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா திரும்ப அதே வேலையை பண்ணணும். அகெயின் கன்ஸ்ட்ரக்ட் த க்ளோஸ் வாக் ஹைச் டேஸ். இப்போ ஹைச்சின்னு ஒரு க்ளோஸ் வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, அடுத்து ரிமைனிங் பார்ட்டில் இருந்து என்ன செய்யணும், திரும்ப ஒரு க்ளோஸ் வாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கு பேர் ஹைச் டேஸ். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன செய்யணும்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் அன்டில் வி ஃபைண்ட் அவுட் ஏ க்ளோஸ்ட் வாக் கவரிங் ஆல் த எட்ஜஸ். எல்லா எட்ஜையும் கவர் பண்ணுற வரைக்கும் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒவ்வொரு க்ளோஸ்ட் வாக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கம்பைன்ட் ஆல் த க்ளோஸ் வாக். இப்போ எல்லா க்ளோஸ் வாக்கையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா வித் கவரிங் ஈச் எட்ஜஸ் ஆஃப் ஜி எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், தஸ் ஜி இஸ் அன் ஆய்லர் கிராஃப். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டோன்னா திரும்ப உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஒரு ஆய்லர் கிராஃப் கிடச்சிரும். சரியா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆய்லர் கிராஃபான
ப்ரூஃப். இப்போ இதில் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இது ஒரு மெயின் கிராஃப். இதில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு க்ளோஸ் வாக் என்ன செஞ்சுருக்கேன்னா கம்பைன் பண்ணியிருக்கேன். V1 ஸ்டார்ட் பண்ணி V2 திரும்ப V4 திரும்ப V10 இது ஒரு க்ளோஸ் வாக் பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா ரிமைனிங் கிராஃப் இதுதான் வந்து G டேஷ். இப்போ அங்கே சொன்ன மாதிரி நம்ம ரிமூவ் பண்ண சர்க்கியூட்லேருந்து ஏதோ ஒரு வெட்டாக்ஸாவது என்ன செஞ்சுருக்கும் இங்கே இருக்கும். நமக்கு நிறைய எட்ஸ் இருக்குது. V10ம் V4மே 2 வெட்டக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கே விட்டோமோ அதாவது ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய வெட்டக்ஸில் இருந்து தான் அடுத்த சர்க்கியூட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதே ப்ராசஸை திரும்ப என்ன செய்யணும், எல்லா எட்ஸையும் கவர் பண்ணுறது வரைக்கும் சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் கிராஃப் கிடச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃப் ஆயிலர் கிராஃப்னு சொல்லிடலாம். ஸோ இது ஆயிலர் கிராஃபுக்கான ஒரு புரிதல், ஒரு தியரம். ஸோ இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். இந்த தியரத்தில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.